அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னது? இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ நாம் தேவனிடத்தில் இயேசுவின் மூலம் வரும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகியால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை முற்றுமுடிய, அதாவது கடைசி பரியந்தம் நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்தை தான் நாம் புரிந்து கொள்ள நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பல காரியங்களை தியானித்து வருகிறோம். முதல் வாரத்திலே தியானித்தோம், இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார் என்றால் அதனுடைய முதல் பலன் என்னன்னு சொல்லி, என்ன பலன்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தோம். இயேசு எனக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு தான் அவர் எனக்கு பிதாவின் சமூகத்தில் தேவ காரியங்களை குறித்த ஒரு சிறந்த பிரதிநிதியாக இருக்கும்படிக்கு தான் அவர் நம்மை போல ஒரு மனுஷனாக என்ன செய்தார்? இந்த பூமிக்குள்ளே வந்தார். வந்து நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டாலும் அவர் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால, இப்பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, இப்போது நாம் சோதிக்கப்படும் போது நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறபடினால் அவர் இப்பொழுது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போது இப்போ இயேசு எனக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார் என்பதன் முதல் பலன் என்ன? அவர் என்னுடைய பலவீனங்களில் நான் சோதிக்கப்படுகிற வேளையில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் என்னை நன்றாய் அறிந்த ஒரு பிரதான ஆசாரியர். ஏன்னா அவரும் ஒரு மனிதனாய் தேவனாய் இருக்கிற அவர் என்னை போல மனிதனாய் வந்து நம்ம சோதிக்கப்படுகிற மாதிரியே அவர் சோதிக்கப்பட்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டதுனால நமக்கு உதவி செய்ய வல்லவர். 2வது காரியம் நம்ம பார்த்தோம், இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக யாத்திராமம் 22ஆம் அதிகாரம் நம்ம கடந்த வாரம் சென்றோம். அதில் நம்ம யாத்திராமம் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, யாத்திராமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் மோசேயினுடைய அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் செய்த வேண்டுதல் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஜெபத்தினோட பின்னணி. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஒரு மோசமான பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்ததுனால தேவனுடைய நீதியான கோபம் என்ன செய்தது? இஸ்ரேல் ஜனங்கள் மேல் வெளிப்பட்டது. ஆனால் மோசே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே, நீர் இந்த ஜனங்களை கோபப்பட்டு அழிப்பீரானால் எகிப்து ஜனங்கள் நடுவிலே உம்முடைய நாமம்
உம்முடைய நாமத்துக்கு இருக்கிற அந்த மகிமையான பெயர் கெட்டு போகுமே, உமக்கு அவப்பேர் வருமே. எகிப்து ஜனங்கள் நீர் இந்த ஜனங்களை கொல்லுவதற்காக தான் வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்தீர் என்று சொல்லி இப்படி உம்மை குறித்து தவறாக பேச நேரிடுமே. உம்முடைய மகிமையான நாமத்துக்கு அது ஒரு உம்முடைய நாமம், அதனால் உம்முடைய மகிமை, உம்முடைய நாமம் அங்கே மகிமைப்படாமல் அது நிமித்தமாக எகிப்தில் உம்முடைய நாமத்துக்கு கெட்ட பேர் உண்டாயிருமே என்று சொல்லி முதலாவது சொல்லி ஜெபிக்கிறார். ரெண்டாவது, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை தேவனுக்கு நினைப்பூட்டுகிறார். தேவனை நீர் ஆபிரகாம் பண்ண வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்க, நீர் ஒரு உடன்படிக்கை பண்ண ஆணையை நினைவு கூறுங்கன்னு சொல்லி இப்படி வேண்டுதல் பண்ணுறார். அந்த செய்த வேண்டுதலை கேட்டு அவர் கெஞ்சி தேவனிடத்தில் இப்படி வேண்டுதல் செய்த நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, யாத்திரை 32:14, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, மோசே செய்த வேண்டுதலின் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் வர வேண்டிய தண்டனை நிறுத்தப்பட்டது. அந்த 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 தண்டனையை கர்த்தர் நிறைவேற்றலை. அவங்களுக்கு தண்டனையிலேருந்து விடுதலையை கொடுத்தாரு. ரெண்டாவது, அவரோட பாவங்களை தேவன் என்ன செய்தார்? மன்னித்தார். காரணம் என்ன? மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்த வேண்டுதலின் நிமித்தம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்ம பாவம் செய்யும்போது இப்படி தான் நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. பாருங்கள் எப்படி மன்னிக்கப்படுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமானால், அங்கே இயேசு நமக்காக எப்படி நாம் பாவம் செய்யும்போது வேண்டுதல் செய்து எப்படி நம்மேல் வர வேண்டிய தண்டனையிலிருந்து நமக்கு எப்படி விடுதலை அருளுகிறார், எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அங்கே எப்படி அவர் கிரியை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்யும்போது எப்படி நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பாவம் என்பது என்னப்போ, எல்லாரும் தான் பாவம் பண்ணுறாங்க, அதுக்கு என்னப்போ என்று சொல்லி பாவத்தினுடைய விளைவை உணராத ஒரு உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். இன்றைக்கி மனுஷன் என்ன நினைக்கிறான், எப்படி வேணாலும் பாவம் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தண்டனையும் வராதுப்பா, அதெல்லாம் அதனால் ஒரு தண்டனையும் வராது, அதனால் எந்த ஒரு தீமையும் நமக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி மனிதன் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறான் பாருங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது பாவம் செய்யும்போது நம்ம மேலே தண்டனை வரணும். அதனால் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் என்ன செய்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை அனுபவிக்கிறோம். நிறைய நேரம் நம்மேல் தண்டனை வருவதில்லை, நம்ம தீமை அனுபவிப்பதில்லை. அதுக்கு காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? அதுக்கு காரணம் மோசேயை போல இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள். அதுதான் இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் என் பிள்ளைகளே, யோவான் இங்கே எழுதுகிறார், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறாரா? பரிந்து பேசுகிறார்னா என்ன அர்த்தம்? அங்கே மோசேயை போல தான்
பாருங்கள், பிதாவினிடத்தில் இயேசு நமக்காக என்ன செய்கிறார்? பேசுகிறார். நாம் பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டுகிறார். எதன் அடிப்படையில் வேண்டுகிறாரா? அடுத்த வசனத்தில் போட்டிருப்பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அப்போது பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு பாவம் செய்யும்போது பாருங்கள், ஏன் நம்ம மேலே தண்டனை வராதபடி நம்ம பாவ மன்னிப்பை பெறுகிறோம். நிறைய நேரம் அந்த தண்டனை நம்ம மேலே வருவதில்லை. அந்த அது விளைவுகளும் நம்ம அனுபவிப்பதில்லை. நமக்கு கிருபை கிடைக்கிறது. எதன் அடிப்படையில்? சாதாரண இது அது சும்மா கிடைக்கிறதில்ல. பாருங்கள், இதற்காக பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பரலோகத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். என்ன செய்கிறாரா? நம்ம பாவம் செய்யும்போது பாருங்கள், நீதிபரராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறாரா? பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பாருங்கள் பிதாவே, என்னோட மகள் ஒருவேளை இன்னைக்கு பாவம் செய்திருக்கலாம், ஆனால் இந்த பாவத்துக்கான தண்டனையை நான் சிலுவையில் பலியாக மரித்த போது இவர்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இவர்களுக்காக நான் தண்டிக்கப்பட்டு விட்டேன். ஆதலால் பாருங்கள், அதன் அடிப்படையில் தான் இயேசு பாருங்கள் சிலுவையில் தொங்கும் போது அந்த முதல் வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். பிதாவே, இவர்களுடைய பாவங்களை என்ன செய்யும்? மன்னியும். பிதாவே, இவருடைய பாவங்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொல்லி இயேசு அங்கே தம்மை சிலுவையில் அறைந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் பிரதான ஆசிரியராக இருந்து வேண்டுதல் செய்கிறதை பார்க்குறோம். அப்போது அதுதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நம்ம இன்றைக்கி ஒருவேளை பாவம் செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறி நடக்கும்போது இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள் பிதாவே, இவர்களுக்காய் நான் சிந்திய ரத்தம், இவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் சிந்திய ரத்தம், இவர்களுக்காய் இவருடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்ட என்னுடைய கையில் உள்ள காயங்களை என்ன செய்யுங்க? பாருங்கள், இந்த காயங்களை பாருங்கள், அவர்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போது இவர்கள் பாவங்களை என்ன செய்யும்? மன்னியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி இயேசு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதலை கேட்டு தான் பாருங்கள், இன்றைக்கு ரோமர் 8:1 சொல்கிறது போல கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு என்னது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை. அப்போது அதன் நிமித்தம்தான் பாருங்கள், இயேசு இப்படி தம்முடைய அந்த சிலுவை பலியின் அடிப்படையில் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பலியாய் மரித்தார். அதன் அடிப்படையில் அவர் செய்கிற அந்த வேண்டுதல் நிமித்தம்தான் நம்மேல் தண்டனை வருவதில்லை. அந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களும் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. எப்படி மன்னிக்கப்படுகிறது? பாருங்க, இப்படி இயேசு வேண்டுதல் செய்கிற நிமித்தம் தான் பாருங்க, நம்ம உள்ளே இருந்து ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறாரு? எப்பா 1 யோவான் 1:9 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்க எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது. பாருங்க, இயேசுனோட அந்த வேண்டுதலை கேட்டு பிதாவானவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஆவியானவரும் நம்ம உள்ளத்தில் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்? அந்த பாவங்களை அறிக்கை செய்யும்படி நம் உள்ளத்தில் என்ன செய்கிறார்? உணர்வை கொடுக்கிறார். அப்போது அதனும் தான் பாருங்கள், இந்த 1 யோவான் 1:9 வசனம் இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்து வெளிப்படுது. நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்படி பாருங்கள் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அப்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது என்ன ஆகிறது? அந்த பாருங்கள் பாவங்களை நமக்கு தேவன் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறார்? அவர் சுத்திகரிக்கிறார். இப்படி தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தண்டனை பாவத்து நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து விடுதலையும் பாவ மன்னிப்பும் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. எப்படி? சும்மா பாருங்கள், இன்றைக்கி அதானே கடவுள் சும்மா மன்னிச்சிருவாரியா, அதெல்லாம் நம்ம பாவத்தை மன்னிச்சிருவாரியா அப்படின்னு சொல்லி நம்ம பாவ மன்னிப்பை ஒரு லேசானதாக எடுத்து விடுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு பாவ மன்னிப்பு என்பது எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாவங்கள் இன்றைக்கி மன்னிக்கப்படுதுன்னா அதுக்காக இயேசு சிலுவையில் அத்தனை பாடுகளை அனுபவித்தார். சங்கீதம் 22 மற்றும் ஏசாயா 53 வாசிக்கும் போது இயேசு அனுபவித்த பாடுகளை அங்கே வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளை, நொறுக்கப்பட்டார். அப்போது அந்த சிலுவையில் பட்ட அந்த பாடுகளின் முதலாவது அவர் பாடுபட்டார். ரெண்டாவது பாருங்கள், இப்போ நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 53 இப்போ 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் பாருங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு நமக்காக இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எப்படி அவர் வேண்டுதல் செய்கிறார் பாருங்க. அதற்கு பின்னணியே என்னது பாருங்க. இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் சாதாரண பாடுகள் இல்லை பாருங்க. தம்மையே அவர் அவர் மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். சாதாரண மரணம் அல்ல. அவர் 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 சிலுவையிலே பாருங்க, நம்முடைய மீறுதல் காயப்பட்டார் என்றால் கைகள் கால்கள் ஆணியினால் அடிக்கப்பட்டது. அவருடைய முதுகு வாரினால் அடிக்கப்பட்டது. தலையிலே முடி வைக்கப்பட்டது. இப்படியாக தன்னுடைய சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்தப்பட ஒப்பு கொடுத்து, அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து, இப்படி தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி இப்போ அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்ததுனால இப்படி நமக்காக தண்டிக்கப்பட்டு பாடுபட்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து, இதன் அடிப்படையில் அவர் என்ன செய்தாரா, அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தார், வேண்டிக் கொண்டார். அப்போது அவர் சிலுவையில் பட்ட அந்த பாடுகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்த நிமித்தம் பிதாவானவர் இயேசுவினுடைய அந்த பிற்கப்பட்ட சரீரம், அந்த இரத்தத்தை பார்த்து இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நமக்கு இன்றைக்கு இலவசமான பாவ மன்னிப்பும் பாவத்து நிமித்தம் வர வேண்டிய தண்டனையிலிருந்து விடுதலையும் இன்றைக்கு இலவசமாக எனது அருளப்படுகிறது. நமக்கு அது இலவசம். ஆனால் தேவன் அதை அருளுவதற்கு பெரும்பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதனால தான் நம்ம பரிசுத்தமாக என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். இதனால தான் நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுகிறோம். யோசேப்பை போல, ஒருவேளை உலகத்தாரை போல, உலகத்தார் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, நாமளும் இப்படி வாழ்ந்தா என்ன, ஊரில் எல்லாரும் குடிக்கிறாங்க, அதனால தான் நானும் குடிக்கேன். பாருங்கள், அப்படி அல்ல. பாவத்தினுடைய விளைவு மிக மோசமானது. அப்போது இன்றைக்கி ஒருவேளை அந்த மன்னிப்பை நாம் இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிறோம், கிருபையாக பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த கிருபைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நம்முடைய தேவன் எவ்வளவு தம்முடைய குமாரனையை அனுப்பி இயேசு அதற்காக எவ்வளோ பாடுபட வேண்டியிருந்தது பாருங்கள். இன்றைக்கு அந்த பாடுகளின் அடிப்படையில் இயேசு செய்யும் அந்த வேண்டுதல் அடிப்படையில் தான் நம்முடைய பாவங்கள் இன்றைக்கி என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளே. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது நிமித்தம்தான் கர்த்தர் நாம் பரிசுத்தமாய் வாழும்படி என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஏன் பாருங்கள், ஏன்னா பாவத்தின் விளைவு தேவகுமாரனே மரிக்க வேண்டிய அளவுக்கு அதனுடைய விளைவு அவ்வளோ மோசமாக இருந்தது. அப்போது இந்த தேவ அன்பை புரிந்து கொள்ளும்போது தான்
இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியுது? பரிசுத்தமாக வாழுவதற்கான அந்த பலன் என்ன செய்கிறது? வருகிறது பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு மறைவான காரியங்கள் நடந்திருக்குது. என்னது? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இப்போ பிதாவின் வலது பார்சத்திலிருந்து அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில், அவர் பட்ட காயங்களின் அடிப்படையில், அவர் செய்கிற வேண்டுதல், அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பிதாவே இயேசு நாமத்தில் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் போது இலவசமாக நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார் பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு இயேசுவினுடைய இந்த வேண்டுதலின் மூலமாகத்தான் இந்த பாவ மன்னிப்பு என்னும் இந்த மகத்துவமான ஆசீர்வாதம், பாவத்தின் நிமித்தம் வர வேண்டிய அந்த தண்டனையிலிருந்து விடுதலை என்னும் அந்த ஆசீர்வாதம், மகத்துவமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லி முடித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம் பாருங்க. மறுபடியும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் முன்பகுதியை மட்டும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 7:25 முன்பகுதி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். போதும் பாருங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? தேவ பிள்ளைகளே, யாருக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. வேதம் இங்கே சொல்லுகிறது தமது மூலமாய். அதாவது இன்னைக்கு தேவனிடத்தில் நாம் எப்படி செல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்தில் செல்ல முடியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேதம் யோவான் 14:6 சொல்லுகிறது நமக்கு தெரியும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவன் எனது வரான். இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம கடவுளிடத்தில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இயேசு இல்லாமல் நம்ம கடவுளிடத்தில் போக முடியாது. இயேசு என்ற ஒரு வழி தான் கடவுளிடத்தில் போகிறதுக்கு இருக்கிறார். வேறு வழி என்னது கிடையாது பாருங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பலரும் பல வழிகளை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வழியாகவும் போகலாம் பிரதர், அந்த வழியாகவும் போகலாம், நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, நாங்கள் இந்த வழியாக போகிறோம், முடிவில் எல்லாரும் நம்ம கடவுள் இடத்துல தான் போகிறோம் அப்படின்னு உலகத்தில் பலரும் சொல்லுகிறாங்க. அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே, கடவுளிடத்தில், இறைவனிடத்தில், தேவனிடத்தில் செல்வதற்கு ஒரே ஒரு வழி தான், அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை பற்றும் விசுவாசத்தினால நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் செல்லும்போது தான் பாருங்க, நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். நம்ம வேறு வழியில் போனோம்னா இயேசு நமக்காக என்ன செய்வதில்லை? வேண்டுதல் செய்வது இல்லை. அப்போது இன்றைக்கு நாம் இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் வர வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்விலே இதுக்கு முன்னே வேறு நம்பிக்கைகள் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சரியான நம்பிக்கையை பேசுகிறார். அது என்னது? தேவனிடத்தில் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போ இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யுங்கள்? தேவனிடத்தில் வாருங்கள். வந்து இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அது நிமித்தம் சில கஷ்டங்கள் வெளியே போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து அவர் மூலமாய் தேவனிடத்தில் வந்து, பிதாவாகிய தேவனே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும்போது பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு மன்னிப்பை அவர் என்ன செய்கிறார்? பெற்றுத்தருகிறார். இப்போ உங்களுக்கு தண்டனையிலிருந்து விடுதலை உண்டாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த தீமையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தந்து இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆதலால் இப்பொழுது நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய போகிறோம். வேண்டுதல் செய்யும் போதே
பாருங்க, நாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறபடியால் பாருங்க, இயேசு நம்முடைய வேண்டுதலை பிதாவினிடத்தில் தெரிவித்து நமக்கு இந்த நாளில் பதிலை பெற்று தரப்போகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போது நமக்கு அற்புதம் நடக்க போகுது. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அப்பா. இந்த நாளில் இயேசுவின் மூலம் பிதாவை உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்து பாவ மன்னிப்பை பெற்று தருகிறார் என்பதை கற்றுக்கொண்டார்களப்பா. அதனால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற, அவர்கள் அனுபவிக்கிற தீமையிலிருந்து விடுதலை பெற நாளில் இயேசுவின் மூலம் பிதாவை உம்மிடத்தில் வரவும், அதன் மூலம் ஆண்டவரை இயேசுவின் மூலம் உண்டாகிற அந்த வெளியேறப்பட்ட பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் அனுபவிக்கிற தீமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நாளில் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்து இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அருளி செய்து பிள்ளைகளோட வாழ்விலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி, துதியும் கீத சத்தம் உண்டாயிருக்கும்படி உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக. அதன் மூலம் உடைய பிள்ளைகளோட வாழ்வில் உள்ள வனாந்தரம் ஏதையும் தோட்டமாய் மாற ஜெபிக்கிறோம். எல்லாரோட வாழ்வில் நிறைவான ஆறுதல் உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.